நேர்காணல். கண்ணீரால் கடவுளை வென்ற தூய மோனிகா. இருள் நிறைந்த கருவறையில் நம்மை தாங்கி ஒளி நிறைந்த உலகிற்கு நம்மை கொணர்ந்தவர் தாய். அன்பை நமக்கு அறிமுகம் செய்து வைத்து அளவின்றி அதனை அள்ளித் தருபவரும் தாய். நம்மை பற்றியும் நம் வாழ்வை பற்றியும் ஒவ்வொரு நாளும் கவலைப்படும் தாய் தன்னை குறித்து ஒரு நாளும் கவலை கொள்ள மாட்டார். இவ்வாறாக தாயின் பண்பு நலன்களையும் தன்மையையும் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வகையில் திரு அவையில் சிறந்த புனிதரை உருவாக்கிய பெரும் பேறு பெற்றவர் தூய மோனிகா. தூய அகுஸ்தினாரின் தாயான தூய மோனிகா தனது மகன் மீது ஏராளமான அன்பு கொண்டு அவரது வாழ்க்கை மாற்றத்திற்காக அயராது ஜெபித்தவர். ஆகஸ்ட் 27 அன்று திரு அவை தூய மோனிகாவின் நினைவு நாளை சிறப்பிக்க இருப்பதை முன்னிட்டு அவர் பற்றிய கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் அருள் தந்தை அருள் இருதயராஜ். கோயம்புத்தூர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள் தந்தை அருள் இருதயராஜ் அவர்கள் சென்னை திரு இருதய ஆண்டவர் குருத்துவ கல்லூரியில் மெய்யியலையும் கோயம்புத்தூர் நல்லாயன் குருத்துவ கல்லூரியில் இறையியலையும் கற்றவர். 2020 ஆண்டு நவம்பர் 1 நாள் கோயம்புத்தூர் மறைமாவட்ட அருள் பணியாளராக அருள் பொழிவு பெற்ற தந்தை அவர்கள் ரத்தினபுரி, கோவைப்புதூர் ஆகிய இடங்களில் உதவி பங்கு தந்தையாகவும் 2 ஆண்டுகள் ஆயர் செயலராகவும் பணியாற்றியவர். தந்தை அவர்களை தூய மோனிகா அவர்கள் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தை அருள் இருதயராஜ் அவர்களே. தூய மோனிகாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி எம் வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக கூற முடியுமா? வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கண்ணீரால் கடவுளை வென்றவர், கண்ணீரால் கடவுளை கவர்ந்தவர் என்று அழைக்கப்படும் தூய மோனிகாவை குறித்து உங்களோடு பகிர்வதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பாடல்கள் 126, இறை வசனங்கள் 5 மற்றும் 6. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். இந்த வல்லமையுள்ள உயிருள்ள வார்த்தைகள் ஒரு புனிதையின் வாழ்க்கையில் 100% உண்மையாய் மாறியது. அந்த புனிதையின் வாழ்வைத்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மோனிகாவின் வாழ்வு. தூய மோனிகா வடக்கு ஆப்பிரிக்காவில் நுமைதியாவில் உள்ள தகஸ்தே என்னும் இடத்தில் கிபி 331 ஆண்டு பிறந்தவர். மோனிகாவின் பெயரிலிருந்து அவர் ஃபேர்ஃபர் இனத்தவர் என நம்பப்படுகின்றது. கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்த இவர் பாசத்தோடும் பக்தியோடும் வளர்க்கப்பட்டார். சிறு வயது முதல் கடவுள் பக்தி நிறைந்தவராக வாழ்ந்தார். இவரின் 20வது வயதில் கிறிஸ்துவர் அல்லாத கடவுள் நம்பிக்கையற்ற பத்ரிசியஸ் என்பவருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டார். இந்த பத்ரிசியஸ் அல்சிரியாவில் அரச பதவி வகித்து வந்தார். கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லாதவராய் இருந்ததால் தூய மோனிகாவின் மனவாழ்வு அமைதியின்றி இருந்தது. தூய மோனிகாவுக்கு அகஸ்தின், நவிஜியஸ் மற்றும் பெர்பத்துவா என்று 3 குழந்தைகள் உள்ளனர். இத்தாலி நாட்டை விட்டு ஆப்பிரிக்கா செல்வதற்கு அகஸ்தீனும் மோனிகாவும் ரோமை நகரின் துறைமுகமாகிய ஓஸ்தியா நகரில் காத்திருந்த போது மோனிகா 387 ஆண்டு நோய்வாய்ப்பட்டு உயிர் துறந்தார். ஓஸ்தியாவிலே அடக்கம் செய்யப்பட்டார். கிபி 6ஆம் நூற்றாண்டில் மோனிகாவின் எலும்புகள் எடுக்கப்பட்டு புனித ஔரா என்பவரால் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அக்கல்லறையில் பதிக்கப்பட்ட சான்று 1945 கண்டெடுக்கப்பட்டது. 1430 திருத்தந்தை 5ஆம் மார்ட்டின் இவரின் உடல் பொருட்களை ரோமைக்கு கொண்டு வர செய்தார். வரும் வழியிலேயே பல புதுமைகள் நிகழ்ந்ததாக கூறப்படுகின்றது. 13ஆம் நூற்றாண்டில் இவரின் பக்தி பரவ ஆரம்பித்ததால் இவருக்கு விழா துவக்கத்தில் மே மாதத்தில் 4ஆம் நாள் கொண்டாடப்பட்டு கொண்டு வந்தது. இப்போது புதிய திருவழிபாட்டு நாட்காட்டியில் ஆகஸ்ட் 27ஆம் நாள் தூய மோனிகாவின் திருவிழா சிறப்பிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திரு அவையில் ஒவ்வொரு புனிதர்களும் ஏதாவது ஒன்றுக்கு
அல்லது பலவற்றுக்கு பாதுகாவலர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது தூய மோனிகா பழி சொற்களால் துன்புறுவோரின் பாதுகாவலராகவும் குடிநோயால் பாதிக்கப்பட்டு அல்லல் படுவோருக்கு பாதுகாவலராகவும் அவர் இருக்கின்றார். கண்ணீரால் கடவுளை வென்றவர் என்று தூய மோனிகா அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை எம் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். கண்ணீரின் கீறல்கள். தூய மோனிகாவின் வாழ்வில் கண்ணீரின் கீறல்கள் நிறைந்திருந்தது. கணவனின் வாழ்வாலும் மூத்த மகன் அகஸ்தீனின் வாழ்வாலும் தூய மோனிகா சிந்திய கண்ணீர் துளிகள் ஏராளம் ஏராளம். கணவன் கிறிஸ்துவ நம்பிக்கையற்றவர். இதனால் தன் 3 குழந்தைகளுக்கும் தூய மோனிகா திருமுழுக்கு அருட்சாதனம் கொடுப்பதற்கு கணவரே தடை சுவராக இருந்தார். இளம் வயதினில் அகஸ்தீன் நோய்வாய்ப்பட்ட போது திருமுழுக்கு கொடுக்க இணங்கினாலும் உடல்நலம் தேறிய போது பத்ரிசியஸ் தன் மனதை மாற்றிக்கொண்டார். மீண்டும் அகஸ்தினாரின் திருமுழுக்குக்கு தடை சுவராக எழுந்து நின்றார். இறுதி வரை கணவரின் வாழ்வால் நொந்து போன தூய மோனிகா அவரை வெறுத்து விடாமல் கைவிட்டு விடாமல் இறுதி வரை கணவரின் மனமாற்றத்திற்காக கண்ணீரோடு இறைவனிடம் ஜெபித்தார். கணவனை விட தன் மூத்த மகன் அகஸ்தினாருக்காக நிறையவே அழுதார், கண்ணீர் சிந்தினார் தூய மோனிகா. அகஸ்தின் கத்தோலிக்க கிறிஸ்துவ சமயத்திற்கு எதிரான வாழ்வு வாழுகிறார் என்பது தூய மோனிகாவுக்கு பெரும் வேதனையாக இருந்தது. திருமணமாகாமலேயே ஒரு பெண்ணோடு உறவில் இருக்கிறார் என்பதும் தாயாருக்கு மிகவும் வேதனையை கொடுத்தது. அகஸ்தினாரினுடைய இளமை நாட்களில் அவர் சிற்றின்பங்களில் நாட்டம், ஒழுக்கமற்ற வாழ்வு, மணிக்கேய தப்பறை கொள்கையை பின்பற்றுவதில் ஆர்வம் என தன் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் கண்ட தூய மோனிகா தன் மகனின் மனமாற்றத்திற்காக எப்போதும் இடைவிடாமல் நம்பிக்கையோடு கண்ணீருடன் ஜெபம் செய்தார். அவருடைய கண்ணீரின் விலை, கண்ணீரின் வலிமை நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அது அற்புதங்களை நிகழ்த்தியது. கண்ணீரின் வலிமை. இனி நீ அழமாட்டாய், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள் தூய மோனிகாவின் வாழ்வில் அற்புதமாய் ஆசீராய் நிறைவேறியது. தூய மோனிகாவின் வல்லமையுள்ள ஜெபம், அவருடைய வல்லமையுள்ள கண்ணீர் கணவரை மனமாற்றமடைய செய்தது. பத்ரிசியஸ் கிபி 371 கத்தோலிக்க சமயத்தை ஏற்றுக்கொண்டார். கிபி 372 இறக்கும் தருவாயில் திருமுழுக்கு பெற்று ஒரு நல்ல விசுவாசியாய் நல்மரணம் அடைந்தார். மகன் அகஸ்தீனின் வாழ்வை கண்டு வேதனையுற்ற மோனிகா கிறிஸ்துவ சமய தலைவராகிய ஒரு புனித ஆயரிடம் சென்று ஆலோசனை கேட்டார். அப்பொழுது அந்த ஆயர் தூய மோனிகாவை நோக்கி கூறியது, உன் மகன் என்றும் உன்னோடு, உன் கண்ணீரில் உன் மகன் அழிந்து போக மாட்டான். இவ்வளவு கண்ணீர் வழிந்தோட காரணமாக இருந்த அவன் ஒரு நாள் மனம் திரும்புவான். இந்த வார்த்தைகள் தூய மோனிகாவின் வாழ்வில் நிறைவேறியது. அகஸ்தீன் மிலான் நகரில் ஆயரான புனித அம்ப்ரோசுவினால் அவருடைய மறையுரையினால் மனமாற்றம் அடைகின்றார். 17 வருட எதிர்ப்புக்கு பின் தூய அகஸ்தினார் திருமுழுக்கு பெற்றார். தூய வாழ்க்கையை நோக்கி நடைபோட்டார். தூய அகஸ்தினாராக உருவெடுத்தார். தூய மோனிகா இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன். நம் வாழ்க்கைக்கு நற்செய்தியில் இயேசு நைன் கைம்பெண்ணின் அழுகுரலை கேட்டு தானாக முன்வந்து அழாதீர் என்று கூறி பாடையை தொட்டார். இறந்த மகனை உயிர் பெறச் செய்கின்றார். அத்தாயின் கண்ணீர் நம்பிக்கையின் ஆதாரமாய் இருக்கின்றது. இயேசுவின் அற்புத நிகழ்வுகளில் அவர்களின் நம்பிக்கையை பார்த்து குணப்படுத்துகிற இயேசு இந்த புதுமையில் அத்தாயினுடைய நம்பிக்கையின் வெளிப்பாட்டை கண்ணீரின் வழியாய் கண்டுகொண்டார். எனவே அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகிய அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாய் இயேசு அந்த பாடையை தொடுகிறார். தெய்வீக ஆற்றல் வெளிப்படுகிறது. இறந்து போன மகன் உயிர் பெறுகிறான். தாயின் கண்ணீர் அக்களிப்பாய் மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, கண்ணீரால் கடவுளை கவர்ந்த தூய மோனிகா நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் எவை? ஜெபத்திற்கு வலிமை உண்டு, ஜெபத்திற்கு ஆற்றல் உண்டு. விடாமுயற்சியோடு கூடிய ஜெபம் நிச்சய பலனை தரும்.
கண்ணீரோடு கூடிய ஜெபத்திற்கு வல்லமை அதிகம். குழந்தைகளுக்காக ஜெபிப்பதும் அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதும் நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. யாரும் தற்போது இருக்கிற நிலையிலேயே இருந்து விடுவார்கள் என்று சொல்லி தீர்மானிக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் ஒரு நாள் மனமாற்றத்தை நோக்கி நகர்வார்கள். எல்லோராலும் மனமாற்றம் அடைய முடியும் என்பதையும் தூய மோனிகாவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, அதைவிட தன் மகன் ஒரு கத்தோலிக்க விசுவாசத்தில் இறுதி வரை இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் விரும்பினாள். கத்தோலிக்கர்களாக இருக்கிற நாம் கத்தோலிக்கத்தில் இருப்பதற்கு பெருமை கொள்வோம். கத்தோலிக்கர்களாக இறுதி வரை இருப்போம். கத்தோலிக்கர்களாகவே இறப்பதற்கு முயற்சி எடுப்போம். விசுவாசத்திலே உறுதி கொள்வோம். நம் கண்ணீரை தூய மோனிகாவின் பரிந்துரையில் அர்ப்பணிப்போம். அவரின் பரிந்துரை நம் கண்ணீரையும் இன்பமாய் மாற்றும். நம் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு நன்றிகள். நன்றி தந்தையே. மிக அருமையாக தெளிவாக தூய மோனிகா பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும்.